ஆண்கள் அடங்கிய சகல சிறப்பு வழிபட்டுக் உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இறைய நாமத்தில் வாழ்த்தி வாழ்ந்திருக்கிறோம். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்கள், அவர் முன் அகமகிழ்கள். அசைக்க முடியாத இறை அரசை பெற்றுக்கொண்ட நாம் நன்றியுள்ளதாக இருப்போம். நன்றி உணர்வோடும் இறைப்பற்றோடும் அச்சத்தோடும் கடவுளுக்கு உகந்த முறையில் அவருக்கு வழிபாடு செய்வோம். ஆமென். துவக்கப்பட்டதாக பாமாலை 232 பாடலை நாம் பாடுவோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரன், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மிகுந்த கரித்துவார்த்தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். இதோ கடவுளின் உதவியுடன் மனித நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகழ்கிறார். அவர் போல வாழாத ஒரு வேதத்தில் வீட்டிருப்பவர்கள்.
ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சிக்கு திருச்சபை தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமலும் திருச்சபை பல்வேறு திருப்பணிகளில் ஈடுபடாமல் நேரமில்லை என்று அலட்சியமாக இருந்த குற்றத்திற்காக மனம் ஒழிந்து ஒரு மன்னிப்புக்காக வேண்டி நிற்கிறோம் இறைவா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஈசாக்கின் விலகி ஓடி போகிற போது ஒரு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலகி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்தின் உத்தரவாதத்தை செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அங்கீகரையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபுடன் எடுத்துக் கொண்டார்கள். யாக்கோபு அவைகள் சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உடைத்துக் கொண்டார். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தார்கள் தேவனாலே பயணமில்லாததினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை தொடராதிருந்தார்கள். யாக்கோபு அவரோடு இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேலுக்கு குடிசுக்கு வந்தார்கள். அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்தில் தப்பி ஓடினபோது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு 7 பெத்தேல் என்று பெயரிட்டார். ரெபெக்காவின் தாதியாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருந்து ஒரு
யாக்கோபு. இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று ஒரு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னர் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கட்டூனை நிறுத்தி அதன் மேல் வானமலையை ஊற்றி எண்ணெயும் பார்த்தான். தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்பதை பாடம் முடிந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ராகே தீர்ந்தும் மறுநாளிலே நேயாபோலி பட்டணத்துக்கும் நேராக ஓடி அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றைக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்போது தீர்த்தீரா போராடும் ரத்தாந்தம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தருக்கு விசுவாசிக்க வேண்டும் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக் கொண்டாள் என்பதை வாசிக்க வேண்டிய இரண்டாம் படம் வாசித்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறார். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னதின் கருத்தை அறியவில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வேதமானது வாசித்து முடித்தாயிற்று. சபையை உட்கார்ந்து இந்த நாளிலும் ஆங்கிலேய சிறப்பு வழிபாட்டிலே பங்கேற்கின்ற ஒருவரையும் அந்த திருச்சபையின் ஆங்கிலேய சங்கத்தின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். திரு அருள் பிரகாஷன் அவர்களையும் ஆங்கிலேய சங்கத்தின் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே திருச்சபையிலே 35 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்காக இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கமானது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டுக்கு பின்னர் ஆண்களாக கூடி ஆண்மை வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் அநேக காரியங்களை திட்டமிடவும் இந்த ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கடந்த ஓராண்டுக்கு மேலாக புதன்கிழமைகளிலே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளிலே மாலை 7:45 மணிக்கு திருமறை ஆய்வு கூட்டம் நடைபெறுகிறது. ஆண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்களாக இணைந்து வேதாகமத்திலே உள்ள ஆண் கலை மாணவர்களை குறித்து நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த ஆண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்களை ஒவ்வொருவர் அதை குறித்து பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த திருமறை ஆய்வுக்கு பின்னர் ஒரு சிறிய ஜெப நேரத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இணைந்து நம்முடைய திருச்சபை நிகழ்வுகளுக்காக மற்றும் சிறப்பு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்து வருகிறோம். இந்த திருமறை ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டதுடைய ஒரு நோக்கம் நம்முடைய திருச்சபையின் ஆண்கள் இந்த திருமறை ஆய்வின் மூலமாக அந்த ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற 6 கிராம திருச்சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது திருமறை ஆய்வின் நோக்கம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே கடந்த ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட மாதத்திற்கு குறைந்தது 3 நபர்கள் நம்முடைய கிராம திருச்சபைகளுக்கு சென்று ஞாயிறு வழிபாட்டிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கமாக கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே தேவைகளோடு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நம்முடைய உதவிகள் மூலமாக பகிர்ந்து கொண்டு வருகிறோம். 2024ஆம் ஆண்டு ஆண்டர்சன்பேட்டை குருசேகரத்தில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியிலே அங்கு வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவு வழங்கி கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். திருச்சபை ஆண்கள் ஐக்கிய சங்கமாக திருச்சபையின் எல்லா திருப்பணிகளிலும் உற்சாகமாக பங்கு பெற்று மிஷன் ஃபெஸ்டிவல் மற்றும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மற்றும் திருச்சபையுடைய கிராம திருப்பணிகளிலே உற்சாகமாக பங்கு பெற்று வருகிறோம். அதுபோல விடுதல்கள் புத்தகத்திலும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து கிராஸ்வேர்ட் பசில் வேத அறிவிலே வளர்வதற்கு உதவியாக இருக்கும்படியாக அந்த குறுக்கெழுத்து போட்டியும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய சிறப்பு ஞாயிறாக ஜூலை மாதத்திலே நாம் அனுசரித்து வருகிறோம். கடந்த ஆண்டும் கூட இதே போல ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. டாக்டர் ராஜா சிங் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். தலைமைத்துவத்தை குறித்து ஒரு சிறப்பு நிகழ்வும் அந்த வழிபாட்டுக்கு பின்னர் அனுசரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 திருச்சபையினுடைய ஆண்கள் அதில் பங்கு பெற்றார்கள். இந்த அது மட்டுமல்லாது ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக தையல் பயிற்சி, இலவச தையல் பயிற்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நாளிலும் கூட அந்த தையல் பயிற்சியை பங்கு பெற்ற 2 பேட்சை சார்ந்த கிட்டத்தட்ட 45 பெண்கள் அந்த சர்டிபிகேட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தையல் பயிற்சியானது நம்முடைய திருச்சபையை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கிற, அவருடைய வருமானத்தை பெருக்குவதற்கு உதவி செய்கிற ஒரு பயிற்சியாக தொடர்ந்து ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது.
டூவீலரில் போய் பார்ப்போம். சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்களோட சந்தோஷமாக ஜாலியாக. ஹலோ ஹலோ சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். காஃபி 13 கப்பு. 13. அடடா, என்ன ஆச்சு இந்த வண்டிக்கு? இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகாது. என்ன பண்ணுறது? எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. வண்டியும் எந்த பிரச்சனையும் இல்லை. பெட்ரோலும் ஃபுல் பண்ணியாச்சு. வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? தள்ளிட்டு தான் போனோம். பார்ப்போம். என்ன நண்பரே, என்ன ஓட்டி பழகிருக்கீங்க? இல்லைங்கய்யா, வண்டி எடுத்தேன், நல்லா தான் ஓட்டிட்டு வந்தேன். திடீர்னு பார்த்தா ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடுச்சுங்கய்யா. ஸ்டார்டிங் ட்ரபிள் உனக்கா வண்டிக்கா? எனக்கு தான் இல்லையா, வண்டிக்கு தான். வண்டி யாருக்கு? வண்டி என்னோடது தான்யா. காசு கொடுத்தானே நீங்க? ஐயா, காசு கொடுக்காம வண்டி வாங்க முடியுமாய்யா? ஸ்டார்ட் ஆகலைங்கய்யா. நீங்க தான் ஏன் பார்க்கணும், பாருங்கய்யா. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல்லாம் இருக்குங்கய்யா. சாவியெல்லாம் போட்டிருக்க. சரி, இருந்தாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி, நான் ஒரு ஐடியா சொல்லணுமா? சொல்லுங்கய்யா. அதுபடி செஞ்சேன்னா சொல்லுங்கய்யா. அதுபடி செஞ்சேன்னா வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகிடும். என்னையா பண்ணணும்? நான் இவ்வளோ கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. வேற ஒன்றும் நீ செய்ய வேண்டாம். ரொம்ப சொல்லுங்கய்யா. இந்த வண்டி என்னன்னா ஒரு பக்கமா 3 தடவை சாக்கி சாக்கி நிமித்திரு. எத்தனை தடவை? 3 தடவை. எப்படிங்க இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்? ஏங்க, இப்போ கம்பெனிக்காரன் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்கான், பேட்டரியில் ஒர்க் ஆகலை. அப்புறம் கீ ஸ்டார்ட் கொடுத்துருக்கான், அப்பயும் ஒர்க் ஆகலை. வண்டியை 3 வாட்டி சாச்சா எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும்? 2 லட்ச ரூபா வண்டியில் 10 ரூபா காற்று தான் ஓடிட்டு இருக்கு. அது என்னமோ உண்மைதான். அது மாதிரி இந்த வண்டியை கூட சார்ஜ் எடுத்து பாரு, ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி நான் சொல்றேங்க. சொல்லுங்க. நம்ம நாட்டில் ராக்கெட் ஒன்று தயார் பண்ணாங்க, விண்வெளியில் அனுப்புறது. சரிங்கய்யா. அந்த ராக்கெட் வழியாக கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. சரிங்கய்யா. ஆரம்பிச்சுன்னா 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 0. ஓகேங்கய்யா. ஸ்டார்ட். ஓகேங்கய்யா. நீ செஞ்சைய ம். நீ செஞ்சைய ஆமாங்கய்யா. சத்தம் கெடுத்து அந்த ராக்கெட்டில். ஓகேங்கய்யா. வண்டியை ராக்கெட் என்னாச்சு, மேலே போகலை. பூஜை பண்ணியாச்சு, மணி எடுத்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் ராக்கெட் மட்டும் போகலை. அரசுக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்கய்யா. இந்த ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி மேலே அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜனாதிபதி அவார்டு கொடுப்போம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. சரிங்கய்யா. அதை கேள்விப்பட்டேன். நான் சும்மா இருப்பேனா? ஜனாதிபதி அவார்டு ஆச்சு. ஓகே. அப்படியே போனேன். ஐயா, என்ன ப்ராப்ளம் இல்லை, வேற ஒன்றும் இல்லையா, இந்த ராக்கெட்டை 3 தடவை அப்படி சாய்ச்சி நேரம் நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஓ, ராக்கெட்டையும் 3 வாட்டி சாய்க்க சொல்லிட்டீங்களா? அது பெரிய விஷயம். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஒரு பைத்தியக்காரனாக இருக்கானே, சரி வயசானவர் சொல்கிறாரு செஞ்சு பார்ப்போமேனு ராக்கெட்டை 3 தடவை திருப்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணால் ராக்கெட் என்னாச்சு, கரோட மேலே போயிடுச்சு. என்னையா சொல்றீங்க? சாட்சியத்துக்கேவா? ஆமாம், ராக்கெட்டவே 3 தடவை சாட்சி நான் ஸ்டார்ட் பண்ணவே ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாட்டேனா? சரி, பண்ணி பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் பத்திரிகை நிறுவனம் கேட்குறாங்க, இது எப்படிங்க அவங்களுக்கு சாத்தியம் பண்ணுச்சுன்னு. இப்போ நான் சொன்னேன், என் வண்டி ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் இந்த மாதிரி கூட சாட்சி தான் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். அதை வச்சு தான் அந்த ராக்கெட்டவே ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் உனக்கும் அந்த அட்வைஸ் கொடுத்துருங்க தம்பி, நீயும் அதே மாதிரி கூட சாட்சி ஸ்டார்ட் பண்ணி பாரு, வண்டி ஓடும். பத்மா. சரி. ஐயா 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 ஐயா, ஐயோ, சாய்க்க சொன்னாரே. எந்த பக்கம் சாய்க்க சொன்னாரு? வடது பக்கமா இடது பக்கமான்னு தெரியலையே. சரி, நமக்கு வந்து இடது பக்கமே சாய்ப்போம். 2, 3. இப்போ ஸ்டார்ட். எந்த பக்கம் சாய்ச்சாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னப்பா வண்டியை நடு ரோட்டில் நிறுத்தி வச்சிருக்கிற? ஏதாவது வேண்டுதலா? ஸ்டார்டிங் ட்ரபிளுங்க ஐயா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. காலையில் நல்லா ஓட்டிட்டு வந்தேன். சாவி போட்டியா? சாவியெல்லாம் போட்டு தான் இருக்கு. ஒருத்தர் வந்தாரு, சரி. வண்டியெல்லாம் செக் பண்ணாரு. ஒரு 3 வாட்டி சாட்சி வண்டி ஓட்டுங்கன்னு சொன்னாரு. அவர்
கேட்கும்போது சொல்லும்போது நல்லா தான் இருந்தது. ஆனால் எந்த பக்கம் சாய்க்க சொன்னாரும் நான் கேட்க மறந்துட்டேன். நான் இடதுபுறமும் சாட்சி பார்த்தேன், வலதுபுறமும் சாட்சி பார்த்தேன். அப்பயும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கய்யா. அப்படியா? லைசன்ஸ் இருக்குதா உனக்கு? லைசன்ஸ் எல்லாம் இருக்குங்கய்யா. லைசன்ஸ் இல்லைனாலும் வண்டி ஓடாது. சாவி போட்டிருக்கியா? ஐயா சாவி போடாமல் எப்படிங்கய்யா ஸ்டார்ட் பண்ண முடியும்? சரி, நீ எந்த பக்கம் இருக்கிற? கிழக்கு பக்கம் இருக்கிறியா உங்க வீடு? மேற்கு பக்கம் பார்த்துருக்குதா உங்க வீடு? எனக்கு மேற்கு பக்கம் தான் என் வீடு. அதுதான், இது கண்ணாடியை கொஞ்சம் இந்த சைடு திருப்பணும். இதுதான் விஷயம். ஐயா கண்ணாடி திருப்பினா எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் ஆகும். நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணு. என்னங்கய்யா கண்ணாடிக்கு போய் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஐயா கண்ணாடி திருப்பினா எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும்? நீ தப்பா சொல்லியிருப்ப. இந்த கண்ணாடியை திருப்புற பாரு. இப்போ என்னன்னு தெரியும் கண்ணாடி திருப்பி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் பண்ண நீ. ஐயா ஸ்டார்ட் ஆகல. சரி, வண்டி தூசியா இருக்குது, கழுவுனா சரியாயிடும். அதுதான் நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? அது பேர் தெரு ஓரத்தில் ஒரு குளம் இருக்குது, பிடிச்சி கழுவி பாரு, உடனே ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஐயா கழுவுனா ஸ்டார்ட் ஆகிடுமாய்யா? கண்டிப்பாக ஆகிடும். சரி. மூணு தடவை சாட்சியும் பார்த்தாச்சு. இப்போ இவர் சொல்கிற மாதிரி கழுவியும் பார்ப்போம். கழுவியும் பார்த்தாச்சு. இப்போ மட்டும் நீ ஸ்டார்ட் ஆகலை, இங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதுதான். இப்பயும் ஸ்டார்ட் ஆகலை. உன்னை உதச்சி என் கால் தான் வலிக்குது. கம்பெனிக்காரன் என்ன ரெடி பண்ணானோன்னு தெரியல. மெக்கானிக் நல்ல ஒரு மெக்கானிக் கடையாக தான் பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு தள்ள வேண்டிய சூழ்நிலை. தம்பி ஐயா என்ன கேட்டு சொன்னீங்க? நல்ல ஒரு மெக்கானிக்கை தேடி போகலான்னு இருந்தேன். திரும்ப சொல்லுங்க. நல்ல ஒரு மெக்கானிக்கு வந்துட்டேன். மெக்கானிக் என்ன நம்மளையா? நான் தான் மெக்கானிக் வந்துட்டேன். எனக்கு என்னமோ இந்த ஊர்லயே நான் தான் ஆளினால் பியூட்டி கிங். யூனோ எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியலீங்களே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. பண்ணிடுவோம். என்ன பண்ண? இதுக்கு மேலே என்ன பண்ணியிருந்தீங்க இப்போ வண்டியை? ஐயா இதுக்கு முன்னாடியே வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. வண்டியை வந்து 3 வாட்டி சாய்ங்கன்னு சொன்னாரு. அப்போ ஸ்டார்ட் ஆகினாரு. சாட்சி பார்த்தா அப்பயும் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுங்கன்னாரு. வாட்டர் வாஷ் பண்ணியும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஒரு நல்ல மெக்கானிக்கை தேடி போகலான்னு இருந்தேன். நீங்க வந்திருக்கீங்க. ஆனா நீங்க மெக்கானிக்கான்னு எனக்கு தெரியல. கோச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. யாருங்கய்யா? வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? லூசு. அது டெய்லி வீட்டில் சைட் ஸ்டார்ட் போடுறேன். ஸ்டார்ட் ஆகி போயிருக்கணுமே. போகலையா? லூசு. யார சொல்றாருன்னு தெரியலையே. என்ன இல்லை தம்பி, உங்களே இல்லை. லூசு. இப்போ வண்டி ரெடி பண்ணிக்கோமா? ரெடி பண்ணுங்க ஐயா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஐயா டயரை ஏங்க கழட்டுறீங்க? நான் மெக்கானிக்கா? நீ மெக்கானிக்கா? நீங்க டயரை கழட்டா எப்படிங்க வண்டி ஓடும்? நான் மெக்கானிக் தம்பி. கொஞ்சம் போக வண்டி வேணும். ரெடியாக டயர் கழட்டு. வண்டி ரெடியாகணுமா? ஐயோ என்னத்த சொல்லு, சும்மா இங்கே தொடர்ந்து பேசிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டயர் எடுத்து ஒரு ரவுண்டு போயிட்டு வா. அப்போதான் உடனே புத்தி வரும். என்னத்த சொல்றது? ஏங்க சீட்டை கழட்டுறீங்க? ரவுண்டு போயிட்டு வந்தீங்களா? ரவுண்டு போயிட்டு வந்தேங்க. சீட்டை கழட்டுறீங்க? நடு ரோடு போகிற படம் நின்னீங்களா? நின்னேங்க. யாராவது ஐடியா கொடுத்தானா? யாரும் கொடுக்கல. ரெஸ்ட் எடுங்க. சீட்டில் உட்கார். ஐயோ வண்டி என்ன பண்ண போறாங்க? சீட்டில் உட்காருங்க. ரெஸ்ட் எடுங்க. என்ன பண்ண போறாங்க தெரியலே. ஆமாங்க வந்தாருங்க. இந்த பக்கம் தாங்க போனாரு. மெக்கானிக்னு சொன்னாருங்க. ஆமாங்க, அவர் மெக்கானிக் இல்லைங்க. மனநல மருத்துவமனையிலிருந்து வரேங்கிறாங்க. ஐயோ மனநல பாதிக்கப்பட்டவருங்க. ஐயோ வைத்தியக்கார அவரு. அவரை தான் நாங்கள் தேடி போகிறோம். ஐயோ எத்தனை வண்டி தெரியல. எங்க போனாரு? எங்கே போனாரு? இந்த பக்கம் தாங்க போனாரு. என் வண்டியெல்லாம் தள்ளிட்டு போயிட்டாரு.
ஓகே, ஒரு வழியாக மாட்டியாச்சு. இனிமேல் ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப்பாக தான் பார்க்க போகணும். மெக்கானிக்கை தேடி போகக்கூடாது. போவோம், கடைக்கு போவோம். தம்பி என்னப்பா ஏதோ குழப்பிட்டே இருக்கிற, என்னாச்சு உனக்கு? என் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிளுங்கய்யா. காலையிலேருந்து 3 பேர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்னாச்சு தம்பி? ஒருத்தர் வந்து சொன்னாரு 3 பக்கம் சாச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகுனே. சரி. இன்னொருத்தர் வந்து சொன்னாரு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணா ஸ்டார்ட் ஆகுனே. சரி. அப்பயும் ஆகல. சரி. இன்னொருத்தர் வந்தாரு வீடியில் சீடியை கழிச்சு வைத்தியர் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாரு சொல்லி இன்னொருத்தர் சொல்லிட்டு போறாங்க. அப்படியா? ஆமாங்கய்யா, இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப்பா தான் சொல்லுங்கய்யா. சரி தம்பி, நீ என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒரு 10th படிச்சிருக்கேன்யா. தம்பி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இருந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இருக்கிறீங்க நீங்க. நான் அப்பவே சொன்னேங்க இதெல்லாம் ஆகாதுன்னு. அவங்க பண்ணுங்க இது ஆகும்னு சொன்னாருங்கய்யா. சரி. இன்னொருத்தர் சொன்னாரு ராக்கெட்டே 3 வாட்டி சாய்ச்சதுனால எனக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னாருங்கய்யா. சரி, எந்த ராக்கெட் கேட்டீங்களா அவங்க? அதை கேட்க மாட்டேங்கலையா. 3 வாட்டி சாய்க்கிறதே நான் கேட்க அது மாட்டேன். அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் விட்ட ராக்கெட்டை சாய்ச்சது அவரு. ஓ, பேப்பர் ராக்கெட்டா? நீங்க கரெக்டா கேட்டுக்கணும். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா, இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கய்யா. அப்படியா? சரி, இப்போ என்னோட மெக்கானிக் ஷெட்டுங்கிறது ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் இருக்குது. சரியா? மறுபடியும் மெக்கானிக்கா? வேணவே வேணாம் சாமி, எனக்கு ஒரு நல்ல மெக்கானிக் ஷெட்டு வேணும். நான் அங்க போய் பொறுமையா பாத்துக்கிறேன் வண்டி. என்னோட மெக்கானிக் ஷெட் தான் தம்பி 1 கிலோமீட்டர் அங்க இருக்குது. நீங்க இருந்து அங்க உருட்டிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா நாங்க பாக்குறதா இருந்தா நாங்க பாக்குறேன். வாழ்க்கையே நம்பிக்கைங்கிற ஒரு அச்சாரில தான் தம்பி ஓடுது. நம்பணும் தம்பி. அந்த நம்பிக்கையில தான் என் வீலை கட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் கஷ்டப்பட்டு மாட்டிட்டு இருக்கேன். நீ நம்புறவங்க நம்பணும். நீ இப்ப சொன்னீங்கன்னா நான் பாக்குறேன், இல்லைன்னா நான் போறப்பா, எனக்கு வேலை இருக்குது. சரி பாருங்க. சரி, வெயிட் பண்ணு. சாத்தி போட்டா கரண்ட் வருது, பெட்ரோல் ஃபுல்லா இருக்குது. பெட்ரோல் கீழே வருதானே பார்க்கலாம். பெட்ரோலும் வருது, என்ன பிரச்சனையா இருக்கும்? சரி, இதெல்லாம் பார்க்கலாம். இன்ஜின்ல கட்டிட்டீங்க. இப்பதான் வீலை கட்டாரு, சீட்டை கட்டாரு, கஷ்டப்பட்டு போட்டேன். நீங்க இன்ஜினை கட்டிங்க எனக்கு போட தெரியாதுங்க. ஓட்ட சத்தத்துல இருந்து இன்ஜின்ல பாம்பு இருக்குன்னு இன்ஜின்ல கை வச்சாதீங்க. வேற ஏதாவது பாருங்க, நான் மாற்ற மாதிரி. தம்பி, இன்ஜின்ல கை வச்சு எனக்கு மாட்ட தெரியும். நான் வந்து ஆட்டோமொபைல் முடிச்சுட்டு தான் மெக்கானிக்கா இருக்கிறேன். அதுல இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். நீ பதட்டப்படாத தம்பி, ரொம்ப பாதிக்கப்படாத. இன்ஜினை கட்டிட்டு போயிட்டீங்கன்னா மாட்ட முடியாதுங்க. உன்னோட பதட்டம் எனக்கு புரியுது தம்பி. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ண, அவனுக்கு ரெடி பண்ணி தரேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. பிளக்கை கழட்டி பார்த்தா தான் தெரியும். எனவே சாப்பி எடுங்க, பிளக்கை கழட்டி பார்க்கலாம். ரொம்ப டஸ்ட் இருக்குற. சரிதான், முதல்ல பெட்ரோல்ல வாஷ் பண்ணிட்டு இதுல ஒரு அடைப்பு தான் எப்படிங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்கும்? என்னங்க சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் வண்டி போட்டு விற்கிறான், அவன் ஓட்டு பிளக்லயே ஸ்டார்டிங் இருப்பான். தம்பி, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்ச மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதியான இருந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இறுதிங்கிறது ரொம்ப சின்னது. புரியுதா? அந்த இறுதியை நின்று போச்சுன்னா மனுஷனால வாழ முடியாது. அது போலதான் இந்த ஸ்பாட் பிளக். இது போச்சுன்னா நீ 2 லட்சம் இல்ல 20 லட்சம் செலவழிச்சு நீ வண்டி வாங்குறவங்க ஸ்டார்ட் ஆகாது. சரியா? நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன், வெயிட் பண்ணி, பதட்டப்படாது. சரிங்க. முதல்ல பெட்ரோல்ல வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணியாச்சு, தட்டி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இது மாட்டிதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தம்பி. எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும் பிளக் க்ளீன் பண்ணா? ஐயா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கய்யா. எப்படி எல்லாம் இப்படி எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க. வாழ்க்கையில நம்பக்கூடியவங்க நம்பணும். சரியா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எது உண்மை, எது பொய்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இப்ப புரிஞ்சுதுங்கய்யா. நீங்க சொல்றது ரொம்ப நன்றிங்கய்யா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று. நாம் இப்பொழுது நம்மை நாமே சோதித்துக் கொள்பவர்களாக அழைக்கப்படுகிறோம். நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? லைக் ஒரு ஆட்டோமொபைல்ல ஒரு என்ஜின் ஹாட்டா இருக்கிறது போல, அந்த ஒரு ஸ்பார்க் பிளக் ஒரு சின்ன பெட்ரோலால கழுவி சுத்திகிறது போல, நாம் கிறிஸ்துவின் திரு ரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா என்று நாம் இந்த நேரத்திலே நம்மை நாமே சோதித்து அறிகிறவர்களாக அழைக்கப்படுகிறோம்.
மேலும் கிறிஸ்துவனுடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை மகா பெரியது. அவருடைய கிருபை, அன்பு, இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களான பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதிக்கின்ற பிள்ளைகளாக நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லா துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கு. நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா. Hello, check. Check, 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 check.
உட்காரவும். நம்முடைய அழைப்பிற்கு நம்முடைய வந்திருக்கின்ற திருமிகு தே அருள்பிரகாஷ் தலைமை ஆசிரியர் ELM ஃபெப்ரிசியஸ் மேல்நிலைப்பள்ளி ஐயா அவர்களை நம்மோடு கூட வாழ்த்துக்களும் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு எக்ஸலன்ஸ் பிரிட்டின் யார் அழைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிற ஆஸ்திக் பிரேயருக்கு ஐயாவை அழைப்பதற்காக திட்டமிட்டிருந்தோம். ஆனால் கடவுள் ஏற்ற வேலையிலே சிறப்பாக நான்கு சங்க சிறப்பு வழிபாட்டிலே ஐயா அவர்களை நமக்கிலே கொண்டு வந்திருக்கிறார். நம்மள அநேக பேர் அவரை அறிந்திருக்கிறோம். குறிப்பாக கடவுள் தாம் தெரிந்து கொண்ட அடியார்களுக்கு நாவிலே சொல்வன்மையை அளித்து எடுத்து பயன்படுத்தினதை நம் திருமறையிலே பார்க்கிறோம். அப்படியாக தமிழ் பேசும் நல்லுலகிற்கு கடவுளால் தெரிந்து கொண்ட பாத்திரமாக தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளிலே மேடைகளிலே கிறிஸ்தவத்துக்கு விழுமியங்களை மிக அழகாக பதிவு செய்து எடுத்துரைக்கின்ற அன்பு கடவுளுடைய அடியார் திருமிகு அருள்பிரகாஷ் ஐயா அவர்களை நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக ஆட்களத்தின் சங்கத்தின் சார்பாக நான் வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜீவித்தவர்களாகவே கண்களை மூடி கருத்தை நோக்கி பார்த்தோம். எங்கள் அன்பும் கிருபையும் உள்ள சுவாமி, ஜீவனோர் தேசத்திலே இன்னும் ஒரு புதிய நாளை என்ற கிருபைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு ஆராதனை வழி அந்த கிருபைக்காக சோதரிக்கிறோம். எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு ஓய்வு நாளை அந்த கிருபைக்காக அவரை சோதரிக்கிறோம். எங்கள் திருச்சபை வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு அருளை நேரத்தை தந்த கிருபைக்காக விசுவாசிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த சொற்ப நிமிடங்கள் நாங்கள் கேட்கப் போகிற உம்முடைய சத்தத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக பரந்த மனதை தர வேண்டுமாக கேட்கிறோம். சொல்ல போகிற நாவை ஆசீர்வதியும், கேட்க போகிற செவிகளை ஆசீர்வதியும், இருதயத்திலே கிரியை செய்யும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த ஆச்சரியத்தோடும் நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு தெரிந்து எல்லா திருச்சபைகளிலும் பெண்கள் ஐக்கிய சங்கம் தான் ஜே இருக்கும். ஆனால் அதற்கு நிகராக ஒரு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை, அவர்கள் அணிந்திருக்கிற சீருடை, அவர்கள் நடத்திய குறுநாடகம், அவர்கள் பாடிய பாடல், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை குறித்து அவர் சொல்லுவது ஒரு தரிசனத்தோடு இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை நடத்துகிறோம் என்று சொன்னது கட்டளை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு ஆலயத்திலே ஓய்வு நாட்களில் இரண்டாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த திருச்சபையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கிறவர்களுக்கு ஒரு திருச்சபையிலே ஆஸ்திரேலிய கமிட்டி நன்றாக இருக்கிறதா அந்த திருச்சபை மிகச்சிறந்த நிர்வாகத்தோடு இருக்கிறது என்று பொருள். ஒரு திருச்சபையில பெண்கள் ஐக்கிய சங்கம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் ஃபெஸ்டிவல் எல்லாம் நல்லா வட இந்தியில நல்லா கிடைக்கும் என்று பொருள். ஆனால் ஒரு திருச்சபை செய்கிற ஆண்கள் ஐக்கிய சங்கம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த திருச்சபையும் சரியாக இருக்கிறது என்று பொருள். அது எல்லாத்தோட நீங்க அருமையான ஒரு புது நாடகம் நடத்தி பாருங்க. பிளக்கு கிளீனா இருந்தா எல்லாம் நல்லா, நீங்க தான் பிளக்கு. நீங்க சரியா இருந்தா ஒட்டுமொத்த திருச்சபையை நன்றாக இருக்கும். உங்கள் அத்தனைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்வுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய விவரங்களை சொல்லும்போது அவர் ஏஜ் லிமிட் சொன்னார் இல்லையா, 35 வயது ஒன்று குறைஞ்சாலும் சேர்க்க மாட்டாங்க. அப்போ அது ஒன்று குறைஞ்சா அவங்களாம் யாரு? அப்ப நீங்கெல்லாம் யாரும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு சின்ன கதையோட இந்த அறுவடை ஆரம்பம். சரியா? கடவுள் என்ன பண்ணாரா? கதை இதெல்லாம் உண்மை நாட்டில் நடமான கற்பனை ஒரு கதை. கடவுள் என்ன பண்ணாரா?
கழுதை, குரங்கு, நாய், இது 4 ஒரே நல்ல பிரச்சாரம். ஆடு 30 வருஷம் ஆயுள் கொடுத்தாங்க. அப்போ அந்த குரங்கு போய் கடவுளை கேட்டுச்சான், எனக்கு ஏன் 30 வருஷம் ஆயுள் கொடுக்குறீங்க? எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் போதி சுமந்து தான் வாழணும். எனக்கு 30 வருஷம் ஆயுள் வேணாம், என் ஆயுளை குறைச்சிடும். சரி, நீ 12 வருஷம் தான் வாழணும். அடுத்து நாய் போச்சு, எனக்கு ஏன் 30 வருஷம் ஆயுள் கொடுத்தீங்க? எவ்வளவுதான் நன்றியா இருந்தால் அந்த ஜனங்க ஒரு காலத்தில் கல்யாணம் அறியமாட்டேங்க. எனக்கு 30 வருஷம் ஆயுள் வேணாம். சரி, நீங்க 10 வருஷம் தான் வாழ்வோம். கடைசியா குரங்கு போச்சான். கழுதையாவது பொதி சுமந்து, நாயாவது சில பேர் திரும்பிக்கு வீட்டில் வளர்க்குறான். எங்களை பார்த்தாலே எவனுக்கு பிடிக்காத சாமி, எனக்கு போய் 30 வருஷம் ஆயுள் கொடுத்தீங்க. சரி, நீங்க 8 வருஷம் தான் வாழ்வோம். கடைசியாக வாழ்வோம் மனுஷன். என்ன சாமி இது 30 வருஷம் ஆயுள் கொடுத்துருக்கீங்க? இந்த 30 வருஷம் ஆயுள் போதுமா? ஒரு கல்யாணம் பண்ணணுமா? ஒரு வீடு வாங்கணுமா? ஒரு சொத்து சேர்க்க முடியுமா? எனக்கு 30 வருஷம் ஆயுள்லாம் பார்க்காது, ஆயுளை கூட்டு போதும். அப்போ கடவுள் சொன்னாரா, அதெல்லாம் கூட்ட முடியாதுப்பா, கொடுத்தது ஆனால் குறைக்கணும்னா சொல்லி குறைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, ஆயுளை கூட்டணும். கூட்டுறதுக்கு வாய்ப்புலாம் இல்லைப்பா. அப்போ மனுஷனே ஒரு ஐடியா சொல்லுறாங்க, எனக்கு முன்னால் ஒரு 3 பேருக்கு குறைச்சிக்கல, அதெல்லாம் எதுல சேர்றதுன்னு சொல்லியிருக்கோம். சரி, அதெல்லாம் சரி. அதனால தான் மனுஷன் 30 வருஷம் வரைக்கும் மனுஷனா வாழ்றான். அதுக்கப்புறம் வீட்டு பார்த்த குடும்பம் பார்த்த பொதி சுமக்கிற மாதிரி சுமக்கிறான். ஏன்னா அது கழுத்து வாங்கின ஆயுசு. அப்புறம் வீட்டை காவல்காக சொந்த காவல்காக ஏன்னா அது நாய்க்கு வாங்கின ஆயுசு. கடைசி காலத்தில் பொண்ணு வீட்டுக்குள்ள ஒன்று தாங்கினேங்கிறான். ஏன்னா அது குறைக்கிட்டதை வாங்கின ஆயுசு. அதான் மனுஷன். அதுக்காக 30 வயசு மேல பார்த்து எந்த ஆயுஷ் இருக்கிறீங்க கேட்டாங்க. மனுஷனா வாழ்ற ஆயுஷ் 30 சொல்லிட்டு உளவியல் மூலமா சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைமை இப்ப பண்ண போற பிரச்சனை வந்து காமன் ஃபார் ஆல், நாட் ஃபார் மென்சுரேஷன். அதுக்கப்புறம் ரிட்ரீட்ல தான் மென்சுரேஷன். சரியா? இந்த பிரச்சனை வெறும் மென்சுரேஷன் இல்லை. நம்ம எல்லாரும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைமை, நாம எல்லாரும் யாருமே கிறிஸ்துவின் மந்தை. கிறிஸ்தவ மதத்து சமயத்திலே தான் கடவுளை மேய்ப்பனாகவும் அவரை பின்பற்றுகிறவர்களை மந்தையாகவும் சொல்லுகிற ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நம்ம எல்லாரும் அவரை பின்பற்றுகிற மேய்ப்பர்கள். இன்றைக்கு நீங்கள் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கணும், ஒரு மந்தை எப்படி இருக்கணும், ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம கடைசியா பார்ப்போம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள்னு சில இருக்கு. சரியா? பேசிக்கா அதை தெரிஞ்சுக்க போறோம். சரியா? இன்னைக்கு என்ன ஒரு பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்றோம் இல்லையா? மெட்ராஸ்ல காலையில் 8 மணிக்கு 6 மணிக்கு போவேன், வீட்டுக்குள்ளேயே போயிட்டே இருக்கும் இல்ல? அதாவது அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போற ஒரு பழத்தை வச்சுக்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், கையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மாருக்கு குழந்தைக்கு சோறு விடுறத பார்த்தா நீ ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டேங்க. இப்படி தின்னு ஆட்டோக்காரன் தின்னு இந்த ஆட்டோ வரைக்கும் தூக்கிட்டே போய் குட்டி ஒரு நாள் வர அவசரத்தில் ஆட்டோக்காரனை கூட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டு நாளைக்கு வர மாட்டேன் போனேன். அந்த கையை போட்டு இழுத்து கட்டி அந்த குழந்தைய கொண்டு ஆட்டோ கொண்டு திருச்சு, அந்த ஆட்டோ கொண்டு ஸ்கூலுக்குள்ள ஒட்டி அங்கே ஒரு ஸ்கூலோட கீப் ஆகிடணும். வழக்கு பேசணும் தான் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புவோம். உள்ள குழந்தையோட கீப் ஆகிடணும். அதனால தான் 3 மணிக்கு தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற எல்லா வாசகங்களும் பாருங்க, வெள்ளச்சவங்க எல்லாருமே தீக்குச்சவங்களுக்கு தச்சோடைய எல்லாத்துக்கு நகரமாக பார்த்தீங்கன்னா அதே காலையில் ஸ்கூலுக்குள்ள போகும்போது சாப்பிட்டு பிடிக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு வரணும்னா ஏன் வரணும்? சரியா? இன்னைக்கு கிறிஸ்தவ மாதிரி இருக்கிற இப்போ என் பிரசங்கத்தை கேட்க ஒரு கோபம் வரும். பரவாயில்ல, ஆனா எனக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சர்ச்சை என் பிரசங்கம் இல்லை, ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் முடிஞ்ச வெளியே போகும்போது நீங்க செருப்பு மாட்டும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்கணும். வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே? இன்றைக்கு நான் என்ன வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகிறேன் இல்லையா? எதுவுமே there is no use. நம்ம என்ன எடுத்துக்கொண்டு போகிறோம்? சரி, நம்ம கிறிஸ்தவராக சரியா? ரைட். நீங்க தான் வாரம் சர்ச்சுக்கு வரீங்க. இங்க கடவுள் இருக்காரா? இங்க கடவுள் இருக்காரா? நான் தமிழ்ல தான் பேசுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க. வழக்கமா ஒருத்தர் பிரசங்க நம்மளாம் கேட்கிற மாதிரி அவரும் கேட்கிறாங்கன்னு நினைச்சு பேசிட்டு போவாங்க.
நீங்களும் கேட்கலாம், அது மாதிரிலாம் கிடையாது. நடுவில் நான் கேள்வி கேட்டதான் அப்பதான் நீங்க பிரச்சனை கேட்குறீங்க. எனக்கு இங்க கடவுள் இருக்காரா? அந்த வடப்பை சிக்னல் இந்த கடவுள் இருக்காரா? இந்த தாமரை சிக்னல் இந்த கடவுள் இருக்காரா? உங்க வீட்டுல கடவுள் இருக்காரா? எங்க வீட்டுல கடவுள் இருக்காரா? ஏன் எல்லா கோயிலுக்கு வருதுங்க? ஐயர் பார்க்க கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. அத்தி இவங்க எடுத்துருவாங்க போது எல்லாருமே கடவுள் இருக்கிறாங்க சொல்லுங்க. ஏன் கோயிலுக்கு இருக்கு? ஐக்கியம். நம்ம ஐக்கியத்தை பத்தி நம்ம தான் பேசிக்கணும். நம்ம ஐக்கியத்தை பத்தி ஐக்கியோட போய் கேட்கணும். ஐக்கியமா இல்ல வேற எல்லாருக்கும் கடவுள் இருக்காங்க. ஏன் கோயிலுக்கு வரோம்? சபை கூடி வருது அவர் விரும்புறாரு. நாங்க வரல சார், நான் கூடி வரணும் அவர் விரும்புறாரு. அவருக்காக சும்மா வரணும் மட்டும் போறோம். அப்புறம் வேற ஐயா வீடியோ பார்த்து என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி மொத்தம் ஒரு மாதிரி 4 பேர் வரணும், ஒரு தேவை செய்தி கிடைக்கும். சரி, அவ தேவை செய்திக்காக நீங்க கோச்சுக்காருங்க. கோச்சு தான் பரவாயில்ல, அதான் சொல்றேன், ஆரம்பமே சொல்றேன். என் பிரசங்கம் கேட்க 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 எவ்வளவு கோபம் தோல்வி அதை பத்தி கவலைப்பட வரணும். ஆனா எனக்கு அன்பானவர்களே, இங்க இருந்து நீ வெளியே போகும்போது இதான் ஃபேக்டா, இதான் உண்மையா, இதெல்லாம் கடவுள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காரு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா இந்த பிரசங்க வச்சு என்னுடைய பயணம் வச்சு இந்த செலவு வச்சு சரியா. சோ ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு வரும்போது கடவுள் ஏன் சர்ச்சுக்கு வரும்? ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க ஐக்கியமாக இருந்து கூடுகிறது ஒரு சர்ச்சுக்கு வந்து சொன்னாங்க சார், வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்தா சார் கல்வியில இடம் கொடுப்பாங்க. என்ன செய்யுங்க உண்மைதான். எப்படி சர்ச் பண்றது சார் மெம்பர்ஷிப் ஓட்டு போகணும் சார். ஒரு சர்ச்சு 25 வருஷமா பண்றாரு, திடீர்னு அந்த சர்ச்சை ஓட்டு போட்டார். ஏன் நான் கேட்டேன், ஆர்எஸ் சொல்லி எனக்கு பிரியாணி டிக்கெட்டை கொடுக்கல சார். எதுக்காக சர்ச்சை ஓட்டு போட்டாரு? ஆர்எஸ் சொல்ல பிரியாணி டிக்கெட் கொடுக்கல. அப்ப 25 வருஷம் மெம்பர்ஷிப் எதிர ஓட்டிட்டு இருக்குது, பிரியாணி டிக்கெட் ஓட்டிட்டு இருக்குது. எல்லாரும் ஒரு காரணம் எனக்கு அதுதான் கிடையாது. நீங்க எல்லாரும் மாடு பார்த்து மாடு நமக்கு என்ன தருது? பால் எங்க இருக்கு? மாட்டுக்கு பால் எப்படி வருது? நமக்கு அதனுடைய ரத்தம் தான் நமக்கு பால். ரத்தம் எங்க இருக்கு? மாட்டுக்கு உடம்பு முழுக்க ரத்தம். உடம்பு முழுக்க ரத்தம் சொல்லிட்டு பாலை குடிச்சுட்டா பால் வருமா? காலை குடிச்சுட்டா பால் வருமா? மடியை குடிச்சுட்டா உடம்பு முழுக்க இருக்கிற ரத்தம் மடியின் வழியாக பாலாக வருவது போல் உலகம் முழுக்க இருக்கிற கடவுள் திருச்சபை வழியாக என்னோடு இடைப்படுகிறார். எனவே திருச்சபைக்கு வருகிறேன். திருச்சபைக்கு வந்தா கடவுள் என்னோட என்ன பண்ணணும்? ஒரு வாரம் சர்ச்சுக்கு நான் வந்து சொன்னா அந்த மெசேஜ்லயோ அங்க பாட்டிலையோ அங்க நடக்கிற சர்வீஸ்லயோ அங்க நடக்கிற ஜெபத்திலையோ ஏதோ ஒரு விதத்துல கடவுள் என்னோடு இடைப்பட்டால்தான் நான் திருச்சபைக்கு வந்தது பொருள். சொன்ன நம்ம ஏன் சர்ச்சுக்கு வரோம் தெரிஞ்சு சரி பார்த்து கேட்க. நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா? எல்லாம் பாருங்க எங்க இருந்து குடிச்சுக்கிறீங்க? நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நீங்க வளர்றோம். கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால இவனை பேச கூப்பிடுவோம். நம்மளை பார்த்து கிறிஸ்தவம் அப்படி போகதான் தெரியல. நீங்க எல்லாம் கிறிஸ்தவங்களா? நாங்கள் கிறிஸ்தவம் பேர் வச்சுக்கிறோம் சார். நான் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு கேட்கறாங்க சார் பைக். நீங்களாம் கிறிஸ்தவங்களா? என் சென்னையில் நீங்க நான் நல்லவனா கேட்டவனா பாவியா கேட்கிறேன். நீங்களாம் கிறிஸ்தவங்களா இல்லையா? இதை சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? அதுவும் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்னன்னா இந்த பதில சொல்றதா மாட்டிக்குமா? நீங்க ரொம்ப பின்னாடிக்கு வேற நல்லது எதுவும் பதில் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா அவரே சொல்லுவாரு இல்ல தெளிவா இருக்கு. நீங்களாம் ஏன் கிறிஸ்தவங்க? பியூலா, எஸ்தர், ரிச்சர்ட், டேவிட் இப்படி பேர் வச்சிருக்கேன் கிறிஸ்தவங்களா? இல்ல நான் இந்த சர்ச்சில் 10 வருஷமா மெம்பர், 20 வருஷமா மெம்பர், அதெல்லாம் கிறிஸ்தவங்களா? எங்க தாத்தா கிறிஸ்தவங்க, எங்க பாட்டி அதெல்லாம் கிறிஸ்தவங்களா? நீங்க நானும் ஏன் கிறிஸ்தவங்க? நாம ஏன் சர்ச்சுக்கு வரோம் தெரிஞ்சு கடவுள் என்னோட இடைப்படும். ரெண்டாவது நான் ஏன் கிறிஸ்தவங்க தெரியணும்ல? பேர்னால இல்ல, மெம்பர்ஷிப்னால இல்ல, ஜெனரேஷன்னால இல்ல,
இந்த உலகத்துல சயின்ஸ்க்கு தோற்று போகிற இடங்கள் 3 இருக்கு. இல்ல சயின்ஸ் தோற்று போகிற இடங்கள் 3 இருக்கு. நம்பர் 1 உலக படைப்பு. இதுவரைக்கும் எந்த சயின்ஸ் இத்தனாம் தேதி இந்த உலகம் தோற்றுன்னு சொல்லியிருக்காங்க? இருக்கலாம் தான் சொல்றாங்க தவிர இதுவரைக்கும் எந்த சயின்டிஸ்ட் இத்தனாம் தேதி இந்த உலகம் தோற்றுச்சு சொல்லவே இல்லை. அப்ப உலகம் சயின்ஸ் தோற்று போகிற முதல் இடம் வந்து உலக படைப்பு. சயின்ஸ் தோற்று போகிற 2வது இடம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. கன்னி வயிற்றில் வளர்ந்த சயின்ஸ் தோற்றுமா? சயின்ஸ் குளோனிங் தெரியும், அபார்ஷன் தெரியும், டெஸ்ட் டியூப் தெரியும், டிஎன்ஏ தெரியும், பரிசுத்தாவில கர்ப்பம் சயின்ஸ் தோற்றுமா? அப்ப சயின்ஸ் தோற்று போகிற 2வது இடம் இயேசு கிறிஸ்துவின் சயின்ஸ் தோற்று போகிற 3வது இடம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இருக்கிறவருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். போனவங்க என்ன சொல்லுவாங்க? சாரி சார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம், சாரி, அதான் டாக்டர் சொல்லுவோம். செத்தவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க தான் இருந்துச்சா போச்சான்னு தெரியாம 75 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். கொஞ்சம் பேர் மட்டும் தான் தெரியா தமிழ்நாட்டு மக்கள் அதான் டவுட். போன பிறகு உள்ள வந்துச்சா, உள்ள வந்து போச்சு. சரி, இதுக்கு எது வருது சொல்லுமோ அது உள்ள போயிட்டு வந்து சொல்லுங்க. அப்ப சயின்ஸ் தோற்று போற 3வது இடம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அப்ப சயின்ஸ் தோற்று போற 3 இடம் சொல்லுங்க. உலக படைப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின். நீ நான் ஏன் சொல்லுங்க, சயின்ஸே ஒத்துக்காத இந்த 3 விஷயத்தை என் கடவுள் செய்தார் என்று எவன் விசுவாசிக்கிறானோ அவனல்ல கிறிஸ்தவன். அதுதான் வார விசுவாசம் பண்ணணும். சொல்றீங்களா இல்லையா? என்ன சொல்றீங்க? வானத்தை பூமி படைத்தவரு விசுவாசிக்கிறேன், கன்னி மரியாதை பிறந்தது விசுவாசிக்கிறேன், தொத்தி பிலாத்தின் பாட்டு சிலுவையில் அறைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது விசுவாசிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறதுனால தான் நீங்க எல்லாரும் கிறிஸ்தவன். You can understand now? So முதல்ல நான் ஏன் சர்ச்சுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. 2வது நான் ஏன் கிறிஸ்தவன் தெரிஞ்சு போச்சு. இப்போ 3வது கேள்வி கேட்போம். ஒரு 5 கேள்வி கேட்ட ஆன்சர் சொல்லி பிரச்சனை போச்சு. 3வது கேள்வி கேட்போம். ஏசு ஏன் உலகத்துக்கு வந்தா? இமீடியட்டா என்ன சொல்லுங்க, எங்க பக்கத்து உள்ள பாவினா சார் அவனை ரட்சிக்க வந்தாரு, அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். ஏசு ஏன் உலகத்துக்கு வந்தா? ஆன்சர் தப்பு இல்லை, கரெக்ட் தான். ஆனா ஆன்சர் நீயும் நான் சொல்லலாமா? அது சாதாரண மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு, இந்த சமயத்தை சாதாரணங்களுக்கு நான் சொல்ற பதில். ஆனா நீயும் நானும் இங்கே பிறந்து, இங்கே ஞானம் எடுத்து, இங்கே திருமணம் எடுத்து, இங்கே கல்யாணம் பண்ணி, இங்கே தாலி கொடுத்து, இங்கே குழந்தை, இங்கே அதுக்கு ஞானம் கொடுத்து, இங்கே அடக்கம் பண்ண போறோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த ஆன்சர் சொல்லலாமா? அப்ப நாம எந்த ஆன்சர் சொல்லுவோம்? இன்னொரு ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மிக முக்கியம். நல்லா ஒத்துக்க, நான் ஒரு பாடம் நடத்துற மாதிரி ரொம்ப ஒவ்வொன்றா சொல்றதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த கற்பாடுகளே நிறைய பேர் யாரையாவது திருப்திப்படுத்த ஆலயத்துக்கு வரும் நினைக்கிறேன். ஐ எம் சாரி டு சே, ஒரு சர்ச்சுக்கு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். சண்டே ஸ்கூல் கிராமம் எல்லாம் பேசுறேன். பார்த்தா கிராமம் 2 மரியாதை இருக்குது. 2 மரியாதை அவங்க வெயிட் பண்ணி அப்புறம் சொல்றேன். நான் சொன்னேன், அதுலேயே தான் நீங்கள் யாராச்சும் சொல்லப்படாத போகிறது. கிராமம் அப்படி சொல்றேன். ஏன் சார் 2 மரியாதை சொல்லுங்க? அது ஒன்றும் இல்லை சார், செக்ரட்டரி பொண்ணும் மரியாதை நடிக்கணும்னு, ட்ரெஷரர் பொண்ணும் மரியாதை நடிக்கணும். எதுக்கு பொண்ணு 2 மரியாதை போட்டு யார் திருப்தி கொடுத்தது? சர்ச்சு போகணும். என்ன வச்சுக்க கல்வியாக கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது 4 நம்பிக்கைகளை இயங்குது. 1, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மட்டும் பிறந்தார், அதை நம்ம நம்பணும். 2வது, அவர் எனக்காக இறந்தார், அதை நம்பணும். இறந்ததோடு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்ட அவர் உயிர்த்தெழுந்தார், இதை விசுவாசம். உயிர்த்தெழுந்த நாள் திருப்பி வரப்போறார். இந்த 4 நம்பிக்கை இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவம் சொல்லும். இந்த 4 நம்பிக்கைகளை தான் நம்ம இயக்கணும். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற மற்ற சமயங்களுக்கும் நம்முடைய சமயங்களுக்கும் பேசிக்கலா சில வித்தியாசம். மற்ற சமயங்கள் தான் என்ன தெரியுமா சொல்லுது? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, ஒரு பிறப்பு ஒன்று சொல்றாங்க. 7 பிறப்பு சொல்றாங்க. மற்ற சமயங்கள் தான் என்ன சொல்றாங்க? மரணத்துக்கு பிறகு ஒரு பிறப்பு ஒன்று சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? மரணத்துக்கு பிறகு
நீங்க யோசிச்சு பாருங்க, அழித்தாலும் ஜெயித்தாலும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு. வந்தியா ஒரு 20 நிமிஷம் பேசி போயிருக்கோம். நாம கேட்டா கேட்பாங்க. சரி, அழித்தாலும் அழித்தாதான் பொலிஸ்பாரால் கோர்ஸ் அவ்வளோ முடிச்சு அழிச்சு ஜெயித்தாலும் சொன்னா அகைன் த பேட்டில் இஸ் கம். ஒருவேளை அதான் சொல்றேன், ஏசு கிறிஸ்து சிலுவையில பெரியவர்கள் நாம என்ன சொல்றோம்? சிலுவையில ஐயா தான் சொல்றாரு, ஏசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார் சொல்றாங்க. சாத்தானை ஜெயித்தார், சாத்தா க்ளோஸ். ஏசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சு எல்லா பாவம் மன்னிச்சோட யார் கொடுத்தா? சாத்தா க்ளோஸ் பண்ண. அப்பனா இப்ப சாத்தா கொடுக்க கூடாது. நமக்கு இப்ப இருக்காங்க இந்த சாத்தா யாரு? அவரோட வாரிசா? இல்ல அவர் அழிக்காம ஒரு பேலன்ஸ் வச்சுட்டாரா? சாத்தான சிலுவையில் ஜெயிச்சா நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய வெளியில குட் ஃப்ரைடே அப்படி சொல்றீங்க. அப்ப இப்ப நம்ம சாத்தா இருக்காங்க, உங்க எல்லாரும் சாத்தா இருக்காங்க இல்லையா? இருக்கா இல்லையா? இப்ப இருக்கிற ஒரே சாத்தா நீ தாயா? சீக்கிரம் முடியும். உங்க எல்லாரும் சாத்தா இருக்காங்க இல்லையா? நம்ம எல்லாரும் சாத்தா. இந்த சாத்தா யாரு? அவர் ஜெயிச்சாரு. இப்ப இவன் யாரு? சார், நான் கேட்கிற ரைட்டா தான் உங்களில் சில பேர் இன்னைக்கு மனதுக்கு கோபப்படுகிறீர்கள் எனக்கு தெரிகிறது. நான் இப்போது ஒரு கவலைப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால் என்னுடைய நோக்கம் ஒரு செய்தி மக்களுக்கு அளிக்கப்படுகிறது சொன்னால் என் அறிவை உங்களுக்கு கடத்துவது அல்ல, உங்களை நிறைய சார்ந்து சிந்திக்க தூண்டும் ஒரு பிரசங்கம். அன்னைக்கு சாயந்தரம் மனசுல என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட வைக்கணும். எங்க அம்மாச்சி சொல்லுவாங்க, சர்வீஸ் கொடுத்தோட நேர வீட்டுக்கு வரணும். அப்பதான் 6 மாசம் போகிறோம், நேரா வீட்டுக்கு வரணும். நம்ம சர்வீஸ் கொடுத்தோட நேர எங்க போறோம்? கறி கடைக்கு போயிடும்னா அப்ப 6 மாசம் எங்க போகுது? ஆட்டுக்கறி கடைக்கு போயிடும். அப்ப அந்த ஆட்டுக்கறி நல்ல ஞாபகம் இல்ல, வாரம் 6 மாசம் நம்ம போகுது. அந்த சாத்தான ஜெயிச்சிட்டாரு, தோக்கடிச்சிட்டாரு. இவன் யாரு? உங்களுக்கு எனக்கு சாத்தான கிடைக்கும் யாரும் தெரியணும்ல. எனக்கு அன்பானவர்களே, நீங்க தான் கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்க பூனை பார்த்துருக்கீங்கல்ல, பூனை என்ன பிடிக்கும்? யாராவது 2 பேர் விரோதம் பார்த்தா சொல்லுவாங்க, எலி பிடிக்குமான்னு சொல்லுவாங்க. பூனைனா எலி பிடிக்கும், ஆனா பூனை எப்படி தரங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பிறந்த பூனை குட்டி இருக்குல்ல, அது எலியை பார்த்தே பயப்படும். ஏன்னா எலி பெருசா அப்பதான் பயப்படும். அப்ப இந்த தாய் பூனை என்ன நினைக்குமா? இல்லைன்னா அது நம்ம பிறந்த குட்டி பூனை எலியவே பிடிக்க மாட்டேங்குது. எலி பிடிக்கிறதுனா இந்த பூனையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு இந்த தாய் பூனை என்ன பண்ணுமா? ஒரு எலியை பிடிச்சி அடிச்சு குத்துயிருமா கொடையுமா குட்டி பூனை போடும். அப்ப இந்த குட்டி பூனை என்ன பண்ணுமா? அப்படி தொடுவாங்க. அதாவது ஓட முடியாது, ஏன்னா அந்த குட்டி கொடையாட்டு அப்படியே தொட்டு பார்த்து இந்த குட்டி பூனைக்கு என்ன ஆயிடும்? எலி ஜெயிக்கிற ட்ரைனிங் வந்து கருவாளர் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனா உனக்கும் அந்த ட்ரைனிங் வரணுங்கிறதுக்காக சாத்தான ஜெயிக்கிற அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப எங்க உங்களுக்கு சாத்தான பார்த்து நீங்க சொல்ல, நீ குத்துயிரும் குறையுமே எவ்வளவு போட்டுருக்க, உனக்கு என்ன பண்ணது எவ்வளவு போட்டுருக்க, ஏற்கனவே சிறுவில் அடிச்சிட்டாரு. உனக்கும் சாத்தான ஜெயிக்கிற அனுபவம் வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு உலகத்துல சாத்தான் யாரு? குத்துயிரும் கொலையுமா இருக்கிற சாத்தான். சிறுவில் அடிக்கப்பட்டு இந்த சாத்தான் ஜெயிக்கிறது ஈஸியா இல்லையா? இந்த புரிதல் எந்த சாத்தான நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே அவர் ஜெயிச்சிட்டாரு, இப்ப குத்துயிருக்கு உன்னை ஜெயிக்க தெரிஞ்சு உன்னை ஜெயிக்கிற அனுபவம் வரணுங்கிறதுக்காக என்னோட உணர்வுக்காக சாப்பாட்டை சொல்லுங்க வரணும். இதுதான் கிறிஸ்தவ புரிதல். எந்த சாத்தான ஆக நாம இயேசு ஏற்ற உலகத்துக்கு தான் நீங்க எல்லாம் சொல்லுங்க, பால் நினைச்சுக்க இயேசு அது ஆன்சர் கரெக்ட். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ இறையில மேம்பட்டவங்க நம்ம அந்த ஆன்சர் சொல்றாங்க. அப்ப அதுக்கு பின்னால ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு. ஆமா, என்ன ஆன்சர்? அந்த ஆன்சர் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொள்வது. அடிப்படை உண்மைன்னா நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும் தெரியும், நான் ஏன் கிறிஸ்தவன் தெரியும், ஏசு ஏன் உலகம் வந்தாலும் தெரியும், அவருடைய மரணத்தில் வீட்டிலிருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியும், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டா போதுங்க, முழு கிறிஸ்தவ வாழ்க்கை கடந்து. இதெல்லாம் வாழ பிரசங்கத்தை சொல்றாங்க. அப்போ யோசித்து பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி
இயேசு கடவுள் முதல்ல ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். 2 பேரும் என்ன பண்ணாங்க? பாவம் பண்ணாங்க. ஸோ படைப்பு என்ன ஆகி போச்சு? தோற்று போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை உருவாக்குறாரு. நியாயப்பிரமாணம்னா என்னன்னா, இதை நீ செய், இதை செய்யாது, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது. நம்மளால தான் ஒரு ரூல் கண்டுபிடிச்சா லூப் ஹோல் கண்டுபிடிச்சோட இந்த நியாயப்பிரமாணத்துக்குலாம் லூப் ஹோல் கண்டுபிடிச்சோம். பைபிள் மொத்தம் நியாயப்பிரமாணம் காரணம் போது நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு நியாயப்பிரமாணத்தை சொல்றேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் நியாயப்பிரமாணம் சொல்லுதா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஆனால் பாவம் செஞ்சா வீட்டில் வந்து ஆட்டையாவது கோழியாவது என்ன பண்ண சர்ச்சையா பலி சொல்லுங்க. உடனே நம்மளா வீட்டுக்கு எடுத்துட்டா செய்யாது. நாங்கள் சர்ச்சில் மந்திரிச்சு வச்சிருக்கோம், அதை தான் வாங்கணும். அதில் ஏசாமி சாப்பிட்டு எடுத்து அடிச்சாரு. ஸோ முதல்ல படைப்பு தோற்று போச்சு. கிரியேஷன் வாஸ் ஃபெயிலியர். ரெண்டாவது நியாயப்பிரமாணம் தோற்று போச்சு. லாஸ் ஃபெயிலியர். மூணாவது தீர்க்க தரிசனம் உருவாக்குறாங்க. தீர்க்க தரிசனம்னா யார் தெரியுமா? பின்னால நடக்கிறத முன்னால சொல்றோம். அவங்கள நம்ம எப்படி யூஸ் பண்ணான்? ஜோசியக்காரங்க யூஸ் பண்ணான். என் ஆடு காண எங்களுக்கு பார்த்துருவோங்க பைபிள் வாசத்தோட நம்ம அப்ப தீர்க்க தரிசனம் ஆல்சோ ஃபெயிலியர். எத்தனை ஃபெயிலியர் ஆச்சு? எத்தனை ஃபெயிலியர் ஆச்சு? 3. என்னென்ன? படைப்பு வச்சு, நியாயப்பிரமாணம் வச்சு, தீர்க்க தரிசனம் வச்சு, 4வது சர்ச்சை உருவாக்குறாங்க. சர்ச் ஆல்சோ ஃபெயிலியர். எப்படி தெரியுமா? இப்போ நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, ஹால் பார்க்குறீங்க. பழைய காலத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நடுவில் பெரிய திரைச்சலை போடும். நம்ம ஐயர்னா அங்கி போட்டு இழுத்து ஒரு கருப்பு கயிறு கட்டுறாரு தெரியுமா? அது எது கட்டுறாரு? அந்த பேண்ட் கேட்டுக்காக கட்டுறாரு. எது கட்டுறதுக்கு? அந்த காலத்தில் பிரதான ஆசிரியர் ட்ரெஸ்னா அங்கி மாதிரி பெருசாக போகணும். அது கீழே மணி இருக்கும். இந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் போய் பரிசுத்தமா போய் பூஜை செஞ்சா அந்த மணி ஆடும், சத்தம் கேட்கும். பரிசுத்தம் இல்லாம போயிட்டாங்க, அங்கேயே சித்துவார். அந்த கயிறு கேட் வரைக்கும் இருக்கும். அந்த பாடி எடுக்கிறதுக்காக அந்த கயிறு தெரிஞ்சுன்னா நம்ம பெரிய பெரிய கயிறா கட்டிக்கலாமே. அப்ப சர்ச் ஆல்சோ ஃபெயிலியர். எத்தனை ஃபெயிலியர் ஆச்சு? என்னென்ன ஃபெயிலியர் ஆச்சு? படைப்பு வச்சு, அப்புறம் நியாயப்பிரமாணம் வச்சு, அப்புறம் தீர்க்க தரிசனம், அப்புறம் சர்ச். எனக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு நண்பர் இருக்கார். அவருடைய பேர் அசோக் குமார். அவர் டாக்டரேட் வாங்குறார். எதுல தெரியுமா டாக்டரேட் வாங்குறது? வீட்டில் நம்ம ஃபிஷ் டேங்கில் மீன் வளர்க்குறோம். அந்த மீன் கலர் மீன் அதை ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் வாங்குறார். நான் ஒரு நாள் கேட்டேன், இந்த ஆராய்ச்சி பண்ணி என்ன ஒரு பட்ஜெட் கட்டி வாங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு பிரகாஷம் இந்த மீன் என்ன கலர் வளர்க்குமோ வளரும், என்ன சைஸ் வளர்க்குமோ வளரும், எத்தனை நாள் வாழணும் இதெல்லாம் சொல்றாரு. டாக்டரேட் கொடுப்பாங்க. எதில் ஆராய்ச்சி பண்ணி? கலர் ஃபிஷ் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் கொடுப்பாங்க. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போறேன். டீ கடற்கரை கை வச்சு மீன் கொட்டி பார்க்கிறேன். இதான் அசோக் மாதிரி என்ன வச்சுக்கிறேன். எல்லாரும் பிரகாஷ் காலையிலிருந்து பார்க்குறேன். அந்த எல்லோ ஃபிஷ் சாப்பிடவே மாட்டேன். நானும் ஆராய்ச்சி முறையெல்லாம் ட்ரெயின் பண்ணி பார்த்தேன். அந்த எல்லோ ஃபிஷ் மட்டும் சாப்பிட மாட்டேன். நான் சொன்னேன், நான் மீன் சாப்பிட்றதுனா ஒரே ஒரு வழி தாங்க. நீ மீனா மாதிரி கொட்டிக்கிற போனதான் நடக்கும். The same thing happened in salvation process. படைப்பு தோற்று போச்சு, நியாயப்பிரமாணம் தோற்று போச்சு, தீர்க்க தரிசனம் தோற்று போச்சு, சர்ச்சு தோற்று போச்சு. இனிமே சும்மா இருக்க முடியாது. என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நானே வர தேசத்துக்கு வளரும். இப்ப சொல்லுங்க, தேசத்துக்கு ஏன் வளர்ந்தா? இத்தனை முயற்சிகள் தோற்ற பிறகு இனிமேல் வர முடியாது. என் பிள்ளையை நானே காப்பாற்ற நானே. எவ்வளவு அற்புதமான கடவுள் இல்லை? அதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியம் இல்லை? இப்ப சொல்லுங்க, தேசத்துக்கு ஏன் வளர்ந்தா? எனக்காக பாலைவனமாக இருந்தார்கள். கேட்டு அந்த பக்கம் சொல்வாசம் அவங்களும் சொல்ற எனக்காக. அதுதான் சர்ச்சுக்கணும். இதை உறுதிப்படுத்திக் கொள்ள நான் சர்ச்சுக்கு வரும். இதை உணர்ந்து கொள்ளதான் சர்ச்சுக்கு வரும். இதை பற்றி பிடித்துக் கொள்ளதான் சர்ச்சுக்கு வரும். எல்லா சர்ச்சை வாசலையும் ஞாயிற்றுக்கிழமை யாரும் எல்லா சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் கொடுத்து போயிட்டா சர்ச்சு வாசலை யாரும் பார்க்கலாம்.
ஒரு நாள் அந்த பிச்சைக்காரன் தான் சர்ச்சில் உட்கார டாஸ்மாக் கடை வாசல் உட்காருவான். அந்த போதையில் ஒருத்தர் 100 ரூபா போட்டோம், ஒருத்தர் 200 ரூபா போட்டோம், ஒருத்தர் 500 ரூபா போட்டோம், ஒருத்தர் 2000 போட்டோம். கொஞ்ச நேரம் 7000 சேர்ந்துச்சு. அந்த 7000 சாராயத்தை பார்த்து சொல்லுங்க, கடவுளே நீ இங்க இருக்கிறியா, இவ்வளவு நாள் அங்க இருக்கிற நான் உட்காரு. அப்ப அவருடைய லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க நிறைய கிடைக்கிறாங்கன்னா அவருக்கு நம்ம என்ன உத்தேசம், சர்ச்சு சாமி கல்யாணம் இதெல்லாம் கொடுத்தா கடவுளுக்கு இருக்கிறாருன்னு அர்த்தம்னா அதை பிச்சைக்காரன் நமக்கு வித்தியாசம் இல்லை. நீ நினைக்கிற ஆசீர்வாத பட்டியல் என்பது வேறு, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிற விதம் என்பது வேறு. நல்லா நீ நினைக்கிற ஆசீர்வாத பட்டியல் வேறு. இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இதெல்லாம் குழு அப்படின்னு லிஸ்ட் எடுத்து நினைக்கிறேன். அப்படி இல்லை. கல்யாணம் வாங்குறது, குழந்தை தருது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இன்னொரு வீடு வாங்குறது, ஒரு போஸ்ட்ல செய்கிறது, இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. அப்ப எது ஆசீர்வாதம்? நான் சொல்லவா? சொன்னா உங்களுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, சேர்ப்பீங்க. ஆனா உண்மையிலே அதான் சொல்லவா? நான் சொன்னேதான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க படுத்தோம்னா நல்ல தூக்கம் வருதா? 3 வேளை பசிக்குதா? அது நாசம். என்ன சாப்பிட்டாலும் சரிக்குதா? அது நாசம். நல்ல கணவன் கிடைச்சிருக்காரா? அது ஒரு ஆசீர்வாதம். கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகள் கிடைச்சிருக்காங்க, அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல ஆதாயம் கிடைச்சிருக்கா, அது ஒரு ஆசீர்வாதம். நல்ல ஆட்களாக சிலை கிடைச்சிருக்கா, அது ஒரு ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதம். ஆனா நம்மளுடைய லிஸ்ட் இருக்குன்னு எனக்கு அறிஞானே, நான் ஏன் அதைக்கு வரேன், நம்ம எனக்கு ஆன்சர் பார்க்கணும். நான் ஏன் கிறிஸ்தவன், நம்ம ஏன் ஆன்சர் பார்க்கணும். 3வது, இயேசு ஏன் தொடர்ந்து இருந்தார்? கடைசியாக இந்த கேள்வியோட ஒரே ஒரு கேள்வி. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பிறந்து வாழ்ந்து சிலுவையில மறித்து அடக்கப்பட்டு உயிர் தெழுந்தார். யாரை ஒத்துக்கிறார்? என்ன சார் எல்லாரும் ஒத்துக்கலாம்? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? யாரும் ஒத்துக்காம இருக்கிறீங்களா? எனக்கு இன்னை வரைக்கும் அது ஒத்துக்கப்பட்ட சார் யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் சரி, எல்லாரும் ஒத்துக்கிறவங்க எப்படி ஒத்துக்கிறீங்கன்னா பாத்தீங்களா? நீங்களா பாத்தீங்களா? எப்படி ஒத்துக்கிறீங்க? இந்த வார்த்தை கிடைச்சிச்சு பாருங்க, விசுவாசம். சரி, ரைட். நீங்க விசுவாசம் நீங்க தான் சொல்லுவீங்க. விசுவாசம் என்ன? நம்பிக்கை. நம்பிக்கைங்கிற சொல்லி விசுவாசம் சொன்னாங்க. நம்பிக்கைங்கிறது தமிழ் சொல், விசுவாசங்கிறது வட சொல். ரெண்டுக்குமே பொருள். நம்பிக்கை சுருக்கமாக சொல்லுங்க. என் கால ஒரு பாரங்கள் இருந்தா நான் தச்சுன்னு நினைக்கிறேன்ல, அது நம்பிக்கை. இடியே விழுந்தாலும் எனக்கு ஒன்றாவாதுன்னு நினைக்கிறேன்ல, அது சைதா. விசுவாசத்துக்கு நம்பிக்கை கூட பேசிக். சரி, அதனால விசுவாசம்னா எப்படி இருக்கணும்? ஒரு சர்ச் பக்கத்துல சாராய கடை இருந்துச்சு. உடனே கமிட்டி பண்றோம், போய் எம்எல்ஏ எம்சி எல்லாத்தையும் கடை கொடுத்தாங்க. சர்ச்சு பக்கத்துல சாராய கடை எடுக்கணும், ஒருத்தர் கட்டுங்க. உடனே பாஸ்டர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஏன் உலகத்துக்கு போகணும்? நம்ம கிட்ட யார் இருக்கா? தேவாதி தேவ நியாயம் இருக்காரு. இன்னும் ஜோம் 10 நாள் ஜோம், ஒரே பிரேயர் அந்த சாராய கடை நாங்கள் வந்து போயிடும். 10 நாள் ஜோம் பண்ணாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர், லிங்க் பிரேயர், செயின் பிரேயர், என்னோட பிரேயர் எல்லா பிரேயரும் பண்ணாங்க. 10ஆவது நாள் பிரேயர் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த சாராய கடை அப்படியே இடிச்சு விழுந்துச்சு. என்ன அமைதியா இருக்கீங்க? இந்த வேற சர்ச்சா இருந்தா அப்படியே கட்டிருப்பாங்க. நம்ம அப்படி கட்ட மாட்டோம். நம்ம அடக்கமானவர்கள். ஆனால் அந்த கட்சியில் நம்ம அடக்கம் பண்ணிடுறோம். 10ஆவது சாராய கடை இடிச்சு விழுந்துச்சுங்க. ஒன்று சர்ச்சுக்கு அந்த சாராய கடைக்காரங்க கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. இவங்க ஜோம் பண்ணி தான் என் சாராய கடை இடிச்சு விழுந்துச்சு. ஒன்று ஜட்ஜி வந்து சர்ச்சுக்காரங்க கொடுத்தாங்க, நீங்க ஜோம் பண்ணி சாராய கடை இடிச்சு விழுந்துச்சாங்க. நம்மளுக்கு ஐயா நாங்க ஜோம் பண்ணிலாம் இல்லையா, நாங்க நிறைய காலத்துக்கு ஜோம் பண்ணி அது நடக்காதுன்னு எங்களுக்கே தெரியலையா? எங்க ஜோம் பண்ண பாயிண்ட் பண்ண அவ்வளோதான். அதை விட பில்டிங் இருக்காங்க விழுந்துச்சாங்க. யாரு? நம்மளோட ஜட்ஜி தீர்ப்பு பண்ணாரா? என்ன தீர்ப்பு பண்ணாரா? சாராய கடை விடுவதற்கு கிறிஸ்தவர்களின் ஜபம்தான் காரணம் என்று சாராய கடைக்காரனே விசுவாசித்தாலும் தங்கள் ஜபம் காரணம் இல்லை என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசித்தால் அவர்கள் விடுதலை செய்து விடுவேன். இந்த இடத்துல இருக்கிற விசுவாசம்
இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, எந்த உயிர் இருந்தால் மருந்தாருங்கிறது எப்படி சார்? நாங்களாம் விசுவாசம் சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இந்த பிரசங்கத்துடைய உச்சம், கிளைமேக்ஸ். இப்போ அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ அவர் பிறந்தார், மருந்தார் அப்படின்றதுக்கும் அவர் உயிர்த்தெழுந்தால் வருவார் என்பதற்கும் ஒரு டிஃபரன்ஸ். நான் சொன்னால 4 நம்பிக்கைகள் மீது கிறிஸ்தவ சமயம் எழுதுகிறது. அவர் பிறந்தார் என்பதற்கும் இறந்தார் என்பதற்கும் உலக வரலாறு கிபி சொல்றாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கும் மீண்டும் வருவார் என்பதற்கும் ஆதாரம் கிடையாது, விசுவாசம் இருக்கிறது. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்ற விசுவாசத்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்றீங்க. இப்போ என் செல்போனை வைக்கிறேன், இவர் வந்து எடுத்துட்டார், சும்மா பேச்சுக்கு போச்சு எடுத்தார். அங்கிருந்து ஒரு பிரதர் போட்டோ எடுத்தார். நான் வந்து கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சிலுவையில் மரித்தார்ன்றதுக்கு ப்ரூஃப். இப்போ ஒரு விஷயம் நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார் அப்படின்னு கேட்டா நான் விசுவாசம் பண்ணிருக்கேன். எந்த ஒரு விஷயத்தை நம்பினாலும் ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும். ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ். இதெல்லாம் நம்புவோம். ப்ரூஃப்னா என்ன, எவிடன்ஸ்னா என்ன? இப்போ என் செல்போனை வைக்கிறேன், இவர் எடுத்தார், இன்னொரு பிரதர் போட்டோ எடுத்தார். நான் வந்து கேட்கிறேன், என் செல்போன் எங்க? ஒன்னா உட்காந்து பாருங்க, அவர் எடுக்கிறாங்க. இது என்ன ப்ரூஃப்? இப்போ இது ப்ரூஃப். எவிடன்ஸ் தெரியுமா? என் செல்போனை வைக்கிறேன், இவர் எடுக்கிறாரு, அவர் போட்டோ எடுக்கல. நான் வந்து கேட்கிறேன், என் செல்போனை பிரதர் அவர் தான் இவங்க தான் உட்காந்தாரு, அவருடைய பைபிள் எடுத்து அவர் செல்ஃபி கேட்டு அவர் கட்சிட்டு அவர் தான் எடுத்திருப்பார். இது பேர் வந்து எவிடன்ஸ். இப்போ ப்ரூஃப் நான் என்ன எவிடன்ஸ் நடந்துச்சா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார்னு ப்ரூஃப் உண்டு, உலகமே பார்த்துச்சு. கிபி இங்க சொல்றான். ஆனா உயிர்த்தெழுந்தாருக்கு ப்ரூஃப் இல்ல, எவிடன்ஸ் தான். இயேசு உயிர்த்தெழுந்தார் இன்னும் பார்த்தாங்க பைபிள் போட்டுட்டா. அவர் உயிர்த்தெழுந்தாருக்கு ப்ரூஃப் கிடையாது, எவிடன்ஸ் தான் உண்டு. எத்தனை எவிடன்ஸ் இருக்கா? வந்து 4 எவிடன்ஸ். நம்பர் 1, காலியான கல்லறை. இதுவரைக்கும் உலகத்தில் யார் கல்லையான காலியாக? ஒரே ஒருத்தருடைய கல்லறை தான் காலியாக கல்லறை. 2வது எவிடன்ஸ் என்ன தெரியுமா? சீஷருடைய வல்லமையான பிரசங்கம். அது வரைக்கும் பயந்தான், மறுதளிச்சான், ஓடி ஒழிச்சான். இப்போ வல்லமையான பிரசங்கம் பண்ணான். ஜனங்களாம் பார்த்தாங்க, இவ்வளவு அறிவு வச்சு இயேசு உயிர்த்தெழுந்தது சீஷர்கள் வல்லமையா. 3வது எவிடன்ஸ் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் எது ஓய்வுனாள். இப்ப எது ஓய்வுனாள். இதை மாற்ற வரலாற்று எப்படி வந்துச்சு? இப்ப நான் எத்தனை எவிடன்ஸ் சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லுங்க? சூப்பர். சீஷர்கள் வல்லமை. 3வது நான் அடிக்கடி வச்சுக்காங்க சார், வச்சுக்காங்க. ஒரு பிரசங்கத்தை லைவா கேட்கணும், அப்படியே ஃபாலோ பண்ணணும், இன்வால்வ் பண்ணி கேட்கணும், என்ஜாய் பண்ணி கேட்கணும். அப்பதான் சாயந்தரம் வரைக்கும் ஞாபகம். அதான் ஒரு வாழ்க்கைக்கு பயன்படும். பிரசங்கத்துக்கு வந்து சபையில கொஞ்ச நேரத்தை கடத்துறதுக்கு இல்ல, சபைக்கு வருகிற மக்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயனை ஒவ்வொரு வாரமும் எடுத்து சொல்றார். இந்த சர்ச்சில் நீ வாரத்துக்கு ஒரு நாள் வர, சார்ஜ் பண்ணிக்க வர. நீங்க பேட்டரி செல்போன் சார்ஜ் பண்ணுறீங்கல்ல, இங்க சார்ஜ் பண்ணா அடுத்த 7 நாள் நீ சொசைட்டில எல்லாம் வாழும். திருப்பி சார்ஜ் போட்டு இங்க வரணும். அதுக்கு தான் பிரசங்கம். ஆனா நான் கேள்வி போச்சுக்கூடாது. நான் எத்தனை எவிடன்ஸ் சொன்னேன்? என்னன்னு சொன்னேன்? காலியான கல்லறை குட். சீஷரோட வல்லமையான பிரசங்கம். நம்மளை யார் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம போட்டு உட்கார்ந்து 4வது சின்னப்பா இதான் முக்கியம். நீயும் நானும் உட்கார்ந்து திருச்சம் இயேசு உயிர்த்தெழுந்தா 2000 வருஷம் திருச்சபை நினைச்சு திருச்சபை இந்த நீயும் இயேசுக்கு பிறந்தார் கிபி சாட்சி. அவர் வாழ்ந்தார் என்பதற்கு யூதேயா சமாரியா சாட்சி. அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு அண்ணா காய்பா சாட்சி. அவர் உயிர் போய்விட்டது என்பதற்கு விழாவை முத்தி பார்த்தவன் சாட்சி. அவர் அடக்கப்பட்டப்பட்டார் என்பதற்கு கல்லறை கொடுத்தவன் சாட்சி. அவர் உயிர் திருந்தார் என்பதற்கு வழியான மற்றவர்கள் சாட்சி. அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதற்கு பார்த்தவர்கள் சாட்சி. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு பைபிள் சாட்சி. அவர் இன்னும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நீயும் நானும் தான் சாட்சி. இந்த அனுபவத்தோடு நீங்கள் கடந்து செல்வது. இட் இஸ் நாட் மென்ஸ் டெவோஷன் மெசேஜ். அது அடுத்த ரெட்டிங் அவர்களும் தனியா. ஆனா எனக்கு அன்பானது சரி ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசி கேள்வி முடிச்சுவோம். இந்த பிரசங்கம் கேட்கறது, பிரசங்கம் பண்றது ஒரு கலை இல்ல, கேட்கறது ஒரு கலை. சில பேர்
நோட்ஸ் எடுத்து ஒரு நாள் சமைச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன போட்டு பார்த்தேன் சமைத்து பார்த்தா ஒரு சாப்பிட்டு பார்த்தா சமைச்சு நானே பார்த்து வச்சுருக்கோம் நோட்ஸ் எடுத்து அதெல்லாம் அட்லீஸ்ட் இன்னைக்கு போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. சில குடும்பங்களை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிடக்கும்போது ஜோபம் போகிறதே சர்ச்சு எல்லா இடத்துக்குமே ஜோபம். சில பேர் சர்ச்சுக்கு போகும்போது ஜோபம் ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். எங்கே போனாலும் ஜோபம் பண்ணுவோம். ஏன்னா அந்த போகிற பாதையில் சர்ச்சு முடிஞ்சு போன பிறகு ஜோபம் பண்ணணும். அட்லீஸ்ட் மென்சுரல் மக்களால் ப்ராக்டிஸ். ஏன் சார் சர்ச்சு முடிஞ்ச பிறகு ஜோபம் பண்ணணும்? இன்றைக்கு ஆராதனை வேலையில் எனக்கு கிடைத்த ஆகாரம் என் ஆன்மீக வாழ்க்கை உதவணும் சாமி அப்படின்னு சொல்லுவோம். பண்றீங்களா? ஒவ்வொருமா கிடையாது. எனக்கு பண்றீங்களா வரலாம் பார்க்க போறோம். சரி, இப்போ இவ்வளோ விஷயத்தை எல்லாம் உங்க ஐயா சொல்ல முடியாதா? உங்க வெளியே உங்க மென்சுரேஷன் நல்லா நல்லா ஆவிக்குரிய தரிசனத்தோடு இருக்காங்க. அவங்க சொல்லுங்க ஏன் வெளியே ஒரு ஆள் கொடுக்குறாங்க சொல்லுங்க. இல்லையா அப்படியே சொல்லிருக்காங்க. இல்லை இங்க இருக்கிற யாராவது சொல்ல உள்ள ஏன் வெளியே ஒரு ஆள் கொடுக்குறாங்க சொல்லுங்க. நாங்கள் சின்ன வயசுல ஒரு வீட்டில் கொடுத்தோம், ஒரு 12 கொடுத்தோம். இந்த 12 கொடுத்தோம் இங்கிலீஷ் நான் கொடுத்தேன். இந்த 12 பேர் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜை பண்ணுறது பித்தளை பாத்திரம் இல்லை, அந்த பித்தளை பாத்திரத்துக்கு கழிவுறதுக்கு ஒரு பாத்தியமா வரும். அது வந்து புளியை வச்சு தேய்க்கும். பித்தளை நல்லா பாத்திரம் நல்லா பூஜை பண்ணுவாங்க. அதை வர திருப்பி கேட்பாடு திருப்பி புளியை வச்சு தேய்க்கும். நான் ஒரு நாள் பாட்டி கேட்பேன், வாரம் வரேன் புளியை வச்சு தேய்க்கிறேன் பாத்திரம் பழப்பழப்பாயிடும். இந்த பழப்பழப்பு பாத்திரத்தில் இருந்தா புளியில் இருந்தா அப்படின்னு கேட்கிறேன். உனக்கு பாட்டு இதெல்லாம் கேட்கிறேன். நானே விதியை வேலை கேட்கிறேன். அது எங்கிருந்து வர தெரியாது போடா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை பாட்டி, பழப்பழப்பு புளியில இருந்து தான் வருதுன்னா இந்த புளியை எங்க வச்சு தேய்ச்சாலும் பழப்பழப்பு வரும். இந்த உட்டில் தேய்ச்சாலும் உப்பு படம் வைப்பாங்க, அந்த பிளாஸ்டிக்ல தேய்ச்சாலும் பிளாஸ்டிக் படம் வைப்பாங்க, இந்த இரும்புல தேய்ச்சாலும் இரும்பு படம் வைப்பாங்க. ஆனா பித்தளை பாத்திரத்துல தேய்ச்சா மட்டும்தான் பழப்பழப்பு வருதுன்னா பழப்பழப்பு பித்தளை பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது. வெளியே கொண்டு வர வேலையை தான் புளிசி. அது மாதிரி எல்லா ஆற்றமும் அறிவும் வெளியே இருக்கு. வாரம் அவன் புளி வச்சு தேய்க்கிறாங்க. ஸ்பெஷல் டேஸ்ட்ல வேற யாராவது நீங்க ஒரு ஆள் நேரம் தேய்க்கிறாங்க. இப்ப நான் தேய்ச்சிக்கிறேன் சரியா. பெரிய பழக்கம் பாடு அட்டவாரத்துக்கு கர்ப்பம் ஒரு நாள் பழக்கம் பார்க்கலாம் சாப்பிட்றாங்க. திருப்பி அட்டவாரம் பண்ணுவாரு கேட்பாரு. ஆக வாரம் ஒரு தேய்ச்சி அனுப்புறோம். பழவழக்கத்தை காப்பாற்ற வேண்டிய உங்க ஊர் சரியா. ஒவ்வொரு வாரம் அறுவடை வாழ்க்கையில் உண்மைக்கு சொல்லி தருவது மட்டுமல்ல, இறைவன் உண்மைக்கு சேர்த்து சொல்லி. ஆகவே ஆண்டலை நேசத்தினுடைய விழாவை கொண்டாடுகிறார்கள். அவங்களோட அவங்க பேசணும். அந்த அவர்கள் விழாவுக்கு பிறகு சபையாக நான் ஏன் நாயக்கும் வரேன், நான் ஏன் கிறிஸ்தவன், இயேசுக்கு ஏன் உலகம் கொடுத்தார், அதை மரணத்துக்கு வீட்டில் வச்சிருக்கோம். நான் ஒவ்வொரு அறுவடையும் ஐயருக்குன்னா செல்வம் எப்படி எடுக்கணும் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. இல்லை படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் பண்ணணும், இப்படி பண்ணணும் பண்ணால் வசனம் செல்வம் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், பிரசனம் கேட்கறது கூட ஒரு கலை. அதனால நம்ம மனசை தரது இன்னைக்கு வீட்டுக்கு போனால் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியோட சாப்பிடுங்க இல்லை, அப்போ அந்த பிரசனத்தை டிஸ்கஸ் பண்ணணும். இது இங்கே இருக்கு அது இருக்குன்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்க வேதாந்தம் அநேக பொருட்கள் நம்மளே எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நான்கு அவர் எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், மரித்ததோடு வாழ்க்கைக்குள்ள உயிர்த்தாண்டவர் வரப்போகிறார், வருகிறவரை அந்த இறையிலத்தில் கடந்து செல்வதற்காகத்தான் என்னுடைய திருச்சபை வாழ்க்கை. ஏசு அந்த உலகத்திற்கு இந்த காலம் சர்ச்சைக்குமா சரிச்சுமா இருக்கார். வர வரைக்கும் அந்த அனுபவத்தை கடந்து வருகிற ஒரு இடத்தான் திருச்சபை. அதை சொல்லிக் கொடுக்கிற வேலை தான் அறுவடை வேலையை உருவாக்கி கொண்டு தொடர்ந்து காவிரி வாழ்க்கை இருக்க இந்த வாய்ப்புக்காக நன்றி நிறைவு செய்கிறேன். ஜெபம் செய்கிறேன். எங்கள் அனுபவங்களை நஷ்டம் நான் உண்மைகளின் மீது நாங்கள் ஏகிக் கொடுப்போம். நீர் எங்களுக்காக பிறந்தீர், எங்களுக்காக மறித்தீர். உலகம் மறித்து முடிந்து போகிற மனிதராக இல்லாமல் நீர் உயிர்த்து உடைய உன்னதத்தை நிரூபித்தீர். உயிர்த்து எங்கோ போய்விட்டார் என்று நாங்கள் எங்களை கலந்து விடாமல் திரும்பி வருவேன் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த 4 நம்பிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நீர் எங்களுக்காக பிறந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நீர் எங்களுக்காக மறித்தீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் உயிர்த்த ஆண்டவர் என்பதை எங்கள் அனுபவத்தில் காய்கிறோம். நீர்
வரப்போகிற